மக்களவைத் தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்படுகிறது. 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. இதையொட்டி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட ஒவ்வொரு கட்சியும் தங்களின் வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கைகளை ஏற்கனவே வெளியிட்டுள்ளன. அந்த வரிசையில் மத்தியில் ஆட்சி செய்து வரும் பாஜகவின் தேர்தல் அறிக்கை இன்று காலை 8:30 மணிக்கு வெளியிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது. ராஜ்நாத் சிங் தலைமையிலான குழு பாஜகவின் தேர்தல் அறிக்கையை தயாரித்துள்ளது. 27 பேர் கொண்ட அந்த குழுவில் ஒருங்கிணைப்பாளராக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடம்பெற்றிருந்தார். வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களை உள்ளடக்கியதாக பாஜகவின் தேர்தல் அறிக்கை அமையும் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள், ஏழைகள் மற்றும் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலான அம்சங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிவிடும் எனவும் திருப்பூரை மணிப்பூர் போல் மாற்றிவிடுவார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே பழங்கரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா, திருப்பூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது மதக்கலவரம் செய்வது என்பது பாஜகவின் டிஎன்ஏவில் ஊறி உள்ளது என கடுமையாக விமர்சித்தார். மோடி மறுபடியும் வந்தா இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிடும். நாட்டில் ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிடும். கலவரம் செய்கிறது பாஜகவோட டிஎன்ஏலிருந்து ஊறினது. பிரதமரின் ஒட்டுமொத்த பிரச்சாரத்தையும் ராகுலின் ஒருநாள் வருகை காலி செய்துவிட்டது எனவும் முதல்வர் கூறினார். நீங்களாம் டிவியில் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? பாகுபலி படம் மாதிரி பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஒரே ஒரு மீட்டிங், டோட்டல் பிஜேபியும் க்ளோஸ். தமிழ்நாட்டை ராகுல் எவ்வாறு மதிக்கிறார் என்பது அவரது பேச்சிலேயே புரிந்திருக்கும் எனவும் முதல்வர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் நடந்த அத்தனை மாற்றங்களுக்கும் காரணம் பாஜக தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். திருப்பூர் மாவட்டம் பழங்கரை பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஓபிஎஸ்ஸின் தர்மயுத்தம் தொடங்கி தற்போது வரை அதிமுகவில் நடந்த அத்தனை மாற்றங்களையும் பட்டியலிட்டு இதற்கு காரணம் பாஜக என்றார். இப்போ இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலில் நிற்க வச்சிருக்கிறதும் பாஜக தான். சசிகலாவை அரசியல் பக்கம் வரக்கூடாதுன்னு தடுத்ததும் பாஜக தான். பழனிசாமியை தனியாக நிற்க வச்சதும் பாஜக தான். இப்படி டிவி சீரியலில் திடீர்னு ஆட்களையும் காட்சிகளையும் மாற்றுற மாதிரி சதி நாடகங்கள் அரங்கேற்றிருக்கு பாஜக தலைமை. பாஜகவை எதிர்த்து இபிஎஸ்ஆல் எந்த காலத்திலும் கட்சி நடத்த முடியாது எனவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். பழனிசாமிக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கும் தான் பிரச்சனையே தவிர அவருக்கு மோடி, அமித்ஷாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யார் விசுவாசமான அடிமை என்பதில் தான் வேணும்னா இவங்களுக்குள்ள சண்டையாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வந்த நிறுவனங்களை மிரட்டி பாஜகவினர் குஜராத்தில் தொழில் தொடங்க வைத்ததாகவும் முதலமைச்சர் குற்றஞ்சாட்டினார். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இருக்காது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தேனியில் உள்ள பங்களாமேடு பகுதியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி ஒப்பந்ததாரர்களுக்கு தாரை வார்த்து விட்டதாக விமர்சித்தார். 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கச்சத்தீவை கண்டிப்பாக மீட்டை திருவோம் என்றும் தேர்தலுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்தின் விஸ்வரூபம் தெரியவரும் என்றும் கூறினார். ஐயா, இதுமுறை 2 அரசியல் துரோகம் நடந்திருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெளியே அனுப்பிச்சாங்களோ அது முதல் துரோகம். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ஓபிஎஸ் ஐயா வெளியனுப்பிச்சாங்களோ 2வது துரோகம். கச்சத்தீவை காங்கிரஸ், திமுக தாரை வார்த்ததாகவும் அண்ணாமலை குற்றஞ்சாட்டினார்.
ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாமல் போவார்கள் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்தார். சிதம்பரம் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரகாசனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரியலூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது இந்த தேர்தலோடு அதிமுக காணாமல் போகும் என்று பேசிய அண்ணாமலைக்கு இபிஎஸ் பதிலடி தந்தார். இன்னும் சில பேர் பேசுறாங்க, அதிமுக கட்சி 2024க்கு பிறகு இருக்காதான், வேற எங்க போவோம்? அதிமுக எங்க தான் இருக்கா? காணாம போகுமா? ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க. 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை திமுக குட்டிச்சுவராக்கியதாகவும் இபிஎஸ் விமர்சித்தார். சில பேர் பழத்தை தூக்கிட்டு திரிகிறாங்க, யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அதிமுகவை நம்பியவர்கள் கெட்டு போல சரித்திரம் கிடையாது. அதிமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போகிற சரித்திரத்தைத்தான் வரலாறு பார்க்கின்றோம். திமுக ஆட்சிக்கு வந்தபின் 27 மாதங்களாக அதிமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பியதால் தான் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். திமுக மற்றும் அதிமுக ஊழல் செய்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுத்துக் கொண்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து அமைச்சர் அமித்ஷா 1 கிலோமீட்டர் தூரம் வாகன பேரணி சென்றார். பின்னர் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் தமிழ் மொழியின் சிறப்பை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க மோடி முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறினார். तमिल भाषा, तमिल संस्कृति और तमिल गौरव को पूरे देश में और दुनिया में आगे बढ़ाने के लिए हमारे नेता नरेंद्र मोदी जी ने बहुत काम किया है. தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைய பாஜகவிற்கு வாக்களிக்குமாறு அமைச்சர் அமித்ஷா பரப்புரை மேற்கொண்டார். கோவையில் அறுதி பெரும்பான்மையுடன் அண்ணாமலை வெற்றி பெறுவார் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து நிர்மலா சீதாராமன் காந்திபுரத்தில் இருந்து சிவானந்தா காலனி வரை வாகன பேரணி மேற்கொண்டார். அப்போது நாட்டுப்புற கலைஞர்களின் ஆட்டம் பாட்டம் என பாஜகவினர் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரதமரின் திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளதாக தெரிவித்தார். இதுக்கு முன்ன பேசின அண்ணாமலை அவர்களும் வானதி அவர்களும் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வச்சாங்க. மோடி ஐயாவுடைய ஒவ்வொரு மக்கள் சேவையை முன்னிட்டு செய்யக்கூடிய திட்டங்கள் ஒன்னும் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அதை பயன அடைஞ்சவங்களே நிறைய பேர் முன் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதேபோல வாகன பேரணி சிறப்பாக நடைபெற்றதாக அண்ணாமலை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பிரதமர் மோடி வாக்கு கேட்டு மட்டும் வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால் உரிமை பறிபோனதாக குறிப்பிட்டார். என்ன கோப்புகளில் மாநில உரிமைகளை பறிப்பதற்கெல்லாம் கையெழுத்திட வேண்டுமோ எல்லா ஃபைலையும் கையெழுத்து போட்டு மாநில உரிமைகளை பறிகொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி, பறித்தவர் மோடி. திருவாரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான் பாஜகவும் காங்கிரசும் தமிழர்களின் உரிமைக்கும் உணர்வுக்கும் எப்போதும் உடன் நிற்காது என சாடினார். இந்தியா வல்லரசு ஆகிறது என்ற பாடலை பாடி அவர் வாக்கு சேகரித்தார். கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு, விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு, எங்க நாடு ஆகுது வல்லரசு, அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு. முன்னதாக திராவிட இயக்கங்களை தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்று கூறினார். பாஜகவை தோற்கடிக்க தமிழகம் காத்துக் கொண்டிருக்கிறது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தென்காசி தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து சங்கரன் கோவிலில் வாக்கு சேகரித்த வைகோ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு கவசமாகவும் போர்வாளாகவும் இருந்ததைப் போல ஸ்டாலினுக்கும் பக்கபலமாக இருப்பேன் என கூறினார். நீங்கள் ஒழித்து விடுவேன் என்று பேசுவதெல்லாம் பண்பாடல்ல. பண்டிதர் நேரு இப்படி பேசியிருப்பாரா? மகாத்மா காந்தியடிகள் இப்படி பேசியிருப்பாரா? லால் பகதூர் சாஸ்திரி இப்படி பேசியிருப்பாரா?
தேனி தொகுதிக்குட்பட்ட ஆண்டிப்பட்டியில் வாக்கு சேகரித்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இரட்டை இலை சின்னம் தவறானவர்களின் கைகளில் சிக்கியுள்ளதாக விமர்சித்தார். பூச்சி மருந்து ஊழல், எல்லா ஊழலும் பண்ணி இந்திரா காந்தி அம்மா காலில் விழுந்து தப்பிச்சாங்க. 3வது முறை மோடி பிரதமர் ஆவார் என்று வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை அருகே உரிய ஆவணங்களின்றி மினி லாரியில் கொண்டு செல்லப்பட்ட 700 கோடி ரூபாய் மதிப்பிலான 1425 கிலோ தங்க கட்டிகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் குன்றத்தூர் அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மீஞ்சூரில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி வந்த கார் மற்றும் மினி லாரியை அதிகாரிகள் மடக்கி சோதனையிட்டனர். அப்போது காரில் வந்தவர்கள் லாரியில் தங்க கட்டிகள் உள்ளதாகவும் இதனை ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள குடோனுக்கு கொண்டு செல்வதாகவும் தெரிவித்தனர். சுங்க அனுமதி கடிதம் உள்ளிட்ட ஆவணங்களை அவர்கள் காட்டியுள்ளனர். இதனை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். எனினும் போதுமான ஆவணங்கள் இல்லாததால் லாரி மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. 2 வாகனங்களும் ஸ்ரீபெரும்புதூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. ஆவணங்கள் சோதனை செய்யப்பட்டு அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் தங்க கட்டிகள் திருப்பி ஒப்படைக்கப்படும் என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். 1425 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் தொழிலதிபர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 86 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடாவை தடுக்கும் நோக்கில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் நாமக்கல் பரமத்தி சாலையில் உள்ள இபி காலனி பகுதியில் வசிக்கும் தொழிலதிபர் செல்லப்பன் முக்கிய கட்சிகளுக்கு பணப்பட்டுவாடா செய்ய இருப்பதாக மாவட்ட தேர்தல் பார்வையாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் அவரது வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 86 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர். இது தொடர்பாக செல்லப்பனிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சில இடங்களில் பணம் இருக்கக்கூடும் எனவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். வாக்காளர்களை கவர அரசியல் கட்சியினர் பல்வேறு உத்திகளை கையாண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சென்னை ராமாபுரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலுவுக்கு ஆதரவாக திமுக கவுன்சிலர் செல்வகுமார் பூக்கடையில் பூ வியாபாரம் செய்து வாக்கு சேகரித்தார். கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு ஆதரவாக கிருஷ்ணராயபுரத்தில் கலைக்குழுவினர் பாட்டு பாடி ஆதரவு திரட்டினர். உதகையில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக மன்மதராசா பாடல் பாடி இசையமைப்பாளர் தீனா எல் முருகனுக்கு வாக்கு சேகரித்தார். என்ன கணக்கு பண்ணடா. சென்னை நெற்குன்றத்தில் ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக வேட்பாளர் பிரேம்குமாருக்கு வாக்கு சேகரித்த அதிமுக கவுன்சிலர் உணவகத்தில் சிக்கன் பகோடா போட்டுக் கொடுத்து ஆதரவு திரட்டினார். திமுகவின் தேர்தல் விளம்பரங்களுக்கு முன்னனுமதி அளிப்பதில் தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுவதாகவும் நிராகரிப்பதாகவும் கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருவதோடு பல்வேறு ஊடகங்களில் விளம்பரமும் செய்து வருகின்றன. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த மனுவில் அரசியல் கட்சிகளின் விளம்பரங்கள் தொடர்பான விண்ணப்பங்களை 2 நாட்களில் பரிசீலித்து அனுமதி தர வேண்டும் என்றும், ஆனால் திமுகவின் தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி அளிக்க தேர்தல் ஆணையம் 6 நாட்கள் வரை காலதாமதம் செய்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விண்ணப்பங்களை நிராகரிப்பதாகவும் கூறியுள்ள திமுக, விண்ணப்பங்களை நிராகரித்த தமிழக தேர்தல் அதிகாரியின் உத்தரவுகளை ரத்து செய்து விளம்பரங்களுக்கு அனுமதி அளிக்க உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் இரவிலும் நீடித்தது. நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ளது. தமிழ்நாடு மட்டுமன்றி கேரளா, கர்நாடகாவிலிருந்தும் ஏராளமானோர் படையெடுத்து வருவதால் உதகை மைசூரு சாலையில் இரவு நேரத்திலும் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்ததால் மலைச்சாலைகளில் 10 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் ஊர்ந்து சென்றன.
குறைஞ்சது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கு காரணம் வந்து அதிபயங்கரமான டிராஃபிக். போக்குவரத்து காவலர்கள் வந்து கொஞ்சம் இந்த டிராஃபிக்லாம் இது பண்ணி கிளியர் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமையான இன்று பயணிகள் வருகை மேலும் அதிகரிக்கும் என்பதால் இன்றும் நெரிசல் இருக்கும் என கூறப்படுகிறது. மதுரை சித்திரை திருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்வில் வீதி உலா வந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். 16 நாட்கள் நடைபெறும் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை பெருவிழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் 2ஆம் நாளான நேற்று அன்ன வாகனத்தில் மீனாட்சி அம்மனும் பூத வாகனத்தில் சுந்தரேஸ்வரரும் மாசி வீதிகளில் உலா வந்தனர். குழந்தைகளுக்கு மீனாட்சி அம்மன், சிவன், முருகன் வேடமிட்டு அழைத்து வந்த பெற்றோர் வீதி உலாவின் போது உடன் சென்றனர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வீதி உலாவின் போது திரளான பக்தர்கள் மாசி வீதிகளில் கூடி வழிபாடு நடத்தினர். எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டடப் பணிகள் குறித்த புகைப்படங்களை மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் என கடந்த 2018ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். 5 ஆண்டுகளை கடந்தும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகள் நடைபெறாமல் இருந்து வந்ததால் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமானப் பணிகள் தனியார் கட்டுமான நிறுவனமான L&T நிறுவனம் சார்பில் தொடங்கப்பட்டது. இந்த பணிகள் 33 மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்நிலையில் கட்டுமானப் பணிகள் நடைபெறும் புகைப்படங்களை மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம் அதன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. 222 ஏக்கர் பரப்பளவில் 1977 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மதுபான பாட்டில்களுடன் சென்ற லாரி கவிழ்ந்ததால் சிதறி கிடந்த பாட்டில்களை மதுப்பிரியர்கள் போட்டி போட்டு எடுத்துச் சென்றனர். டாஸ்மாக் மதுக்கடைக்கு சென்று கொண்டிருந்த லாரி கவிழ்ந்ததால் அடித்தது ஜாக்பாட் என சிதறி கிடந்த மது பாட்டில்களை மது பிரியர்கள் அள்ளிச் சென்ற காட்சிகளை இவை. வாணியம்பாடி மற்றும் நாற்றம்பள்ளி பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு 790 கேஸ் மது பாட்டில்களை ஏற்றிக்கொண்டு சரக்கு லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் மாராப்பட்டு பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு லாரி கவிழ்ந்ததில் ஏராளமான மது பாட்டில்கள் சாலையில் உடைந்து சிதறின. இதில் உடையாமல் இருந்த பல பாட்டில்களை பார்த்த அப்பகுதியினர் எடுங்கடா எடுங்கடா என்று கையில் கிடைத்த பாட்டில்களை போட்டி போட்டுக்கொண்டு அள்ளிச் சென்றனர். இந்த தகவலை அறிந்து ஷாக்கான ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தினர் உடனடியாக விரைந்து சென்று மது பாட்டில்களுக்கு பாதுகாப்பு வழங்கினர். உடைந்த பாட்டில்களால் வீணான மதுவின் மதிப்பு 38 லட்சம் ரூபாய் என டாஸ்மாக் ஊழியர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த விபத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதிமுக தலைவர்களின் செல்போன் ஒட்டு கேட்கப்படுவதாக தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக புகார் அளித்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் அதிமுக தலைவர்களின் செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் பெகாசஸ் போன்ற மென்பொருளை பயன்படுத்தி எதிர்க்கட்சித் தலைவர்களின் செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுவதாகவும் அதற்காக 40 கோடி ரூபாயில் இஸ்ரேல் நிறுவனத்திடம் இருந்து மென்பொருளை வாங்கி உளவுத்துறை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர்கள், அவர்களின் உதவியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் ஆகியோரின் செல்போன்கள் நாள்தோறும் ஒட்டு கேட்டு அவற்றை முதலமைச்சருக்கு உளவுத்துறை IG செந்தில்வேலன் தகவல் அளித்து வருவதாகவும் இன்பதுரை குற்றம் சாட்டியுள்ளார். என்னென்ன ஸ்ட்ராட்டஜி செட் பண்றாங்க, என்னென்ன மூவ் பண்றாங்க அதிமுக என்பதை தெரிந்து கொண்டு அதை முதலமைச்சருக்கு சொல்றாங்க. உளவுத்துறை தலைவர் உளவு சொல்வதுதான் அவருடைய வேலை. ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு தன் நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பதை சொல்ல வேண்டிய பொறுப்பு உளவுத்துறை தலைவருக்கு இருக்கு, தவறில்லை. ஆனா டெலிபோனை ஒட்டு கேட்பது என்பது மிகப்பெரிய குற்றம். உளவுத்துறை IG செந்தில்வேலன் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறும் இன்பதுரை வலியுறுத்தியுள்ளார்.
குடியுரிமை திருத்த சட்டம், புதிய வேளாண் சட்டம் உள்ளிட்ட பாஜக அரசின் எண்ணற்ற மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல் தந்த எடப்பாடி பழனிசாமியின் பாதக செயல்களை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என திமுக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுமார் 4 ஆண்டுகள் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த எடப்பாடி பழனிசாமியால் தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழ் மொழிக்கோ சிறு பயனும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. பதவி சுகத்தை அனுபவித்ததோடு தமிழர்களுக்கு பாதகங்களையும் எடப்பாடி பழனிசாமி செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளதோடு, தன்னெழுச்சியாக ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி 13 பேரை எடப்பாடி பழனிசாமியின் காவல்துறை சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகள் வழக்கில் குற்றவாளிகளை எடப்பாடி பழனிசாமி பாதுகாத்ததாகவும், நீட் தேர்வை தமிழ்நாட்டிற்குள் அனுமதித்தவர் என்றும் பல குற்றச்சாட்டுகளை திமுக முன்வைத்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு நன்மையில்லாத உதய் மின் திட்டத்தை ஜெயலலிதா இருந்தவரை ஏற்கவில்லை என்றும், அவரது மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஏற்றதால் மின்வாரியத்தின் கடன் சுமை தமிழ்நாடு அரசின் மேல் விழுந்ததாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் குடியுரிமை திருத்த சட்டம், மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்கள் போன்றவற்றை எடப்பாடி பழனிசாமி ஆதரித்ததாகவும், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கும் ஆதரவு தெரிவித்துள்ளார் என்றும் திமுக சாடியுள்ளது. தமிழ்நாட்டை பாஜகவிடம் அடகு வைத்த எடப்பாடி பழனிசாமி தற்போது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறி, முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களின் வாக்குகள் முழுவதும் திமுக கூட்டணிக்கு சென்றுவிடக் கூடாது என்ற வஞ்சக நோக்கத்துடன் பிதற்றுவதாகவும் திமுக கடுமையாக விமர்சித்துள்ளது. கல்லூரி படிப்பை நிறைவு செய்யாத தனக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டதை தனது தாயார் நம்பவில்லை என்று நடிகர் ராம் சரண் கூறியுள்ளார். நடிகர் சிரஞ்சீவியின் மகனும் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகருமான ராம் சரணுக்கு வேல்ஸ் பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராம் சரண், சென்னைக்கு ஒரு கனவுடன் வந்தால் அது நனவாகும் என்று குறிப்பிட்டார். சென்னையில் பிறந்து வளர்ந்த தனக்கு சென்னையில் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். யார் இது பிலீவ் பண்ணாங்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. என் மதர் மாத்திரம் பிலீவ் பண்ணல. காலேஜ் ட்ராப் அவுட் ஆயினா டுடே டு பி இன் மிட்ஸ் ஆஃப் உங்களை ஆர்மி மாதிரி இருக்காங்க. ஆல் யோர் கிராஜுவேட்ஸ் இன்னைக்கு பெரிய ஆர்மியே இருக்காங்க. அந்த இன் பிட்வீன் ஆல் ஆஃப் தெம் எங்களை கூப்பிட்டு இவ்வளோ மரியாதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இயக்குனர் ஷங்கரின் கேம் சேஞ்சர் படத்தில் ராம் சரண் நடித்து வரும் நிலையில், வரும் செப்டம்பர் மாத இறுதியில் அல்லது அக்டோபர் மாதத்தில் 5 மொழிகளில் அந்த படம் வெளியாகும் என்றும் ராம் சரண் தெரிவித்தார். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான். நடிகர் தனுஷ் படத்தில் நடிக்க மறுத்தது ஏன் என்பதற்கு இசையமைப்பாளர் தேவா இவ்வாறு பதிலளித்துள்ளார். சென்னை அடுத்த கோவூரில் தனியார் பள்ளியில் இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இசையமைப்பாளர் தேவா முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 7 படங்களுக்கு இசையமைப்பதாகவும், ஆசை திரைப்படத்தில் தனது ஸ்டைலை மாற்றியது போல தற்போது மாற்ற இருப்பதாக கூறினார். மேலும் தனுஷ் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்த போதும் அதை மறுத்தது ஏன் என விளக்கமளித்தார். என்னை எதுக்கு வில்லனா சொல்கிறீங்க தனுஷ்னு கேட்டேன். உங்களை மாதிரி ஒரு சென்னை பாஷை பேசுகிறவங்க இந்த யாருமே இருக்க முடியாது மெட்ராஸில். அவ்வளோ லோக்கலாக அழகாக பேசுவீங்க. அதனால தான் உங்களை மெட்ராஸ்கார் அவர் சென்னையா அந்த பக்கம் காஷ்மீர் பக்கம் வில்லன் அவர். அதுக்காக என்ன வில்லனாக போடுறதா இருந்தாராம். அவரை நான் சொல்லிட்டேன். இறைவன் அருள் இருந்தால் மீண்டும் ரஜினியின் படத்திற்கு இசை அமைப்பேன் என தேவா தெரிவித்தார். டிசிஎஸ் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் பல மடங்கு லாபத்தை ஈட்டியிருப்பதால் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு இரட்டை இலக்க சதவிகித ஊதிய உயர்வை அறிவித்துள்ளது. நாட்டின் மிகப்பெரிய ஐடி நிறுவனமான டிசிஎஸ் எனப்படும் டாடா கன்சல்டன்சி நிறுவனத்தின் கடந்த காலாண்டு நிகர லாபம் 9% அதிகரித்துள்ளது. இதன் மூலம் அந்த நிறுவனம் 12,434 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ள நிலையில், கடந்த 2023-24 நிதியாண்டில் மட்டும் மொத்தமாக 47,251 கோடி ரூபாயை லாபமாக ஈட்டியுள்ளது. இதையடுத்து தனது ஊழியர்களுக்கு 4.5% முதல் 7% வரை ஊதிய உயர்வை அறிவித்துள்ள டிசிஎஸ் நிறுவனம், சிறப்பாக செயல்படும் ஊழியர்களுக்கு இரட்டை இலக்க சதவிகிதத்தில் ஊதிய உயர்வு வழங்குவதாக அறிவித்துள்ளது. தற்போது டிசிஎஸ் நிறுவனத்தில் 6 லட்சத்திற்கும் அதிகமான பணியாளர்கள் இருப்பதால் இந்த இரட்டை இலக்க ஊதிய உயர்வால் பல லட்சம் பணியாளர்கள் பயனடைவார்கள் என கூறப்படுகிறது.
அரியலூரிலிருந்து பெரம்பலூர் வழியாக நாமக்கல் ரயில் பாதை திட்டத்தை செயல்படுத்த தனக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க வேண்டும் என பெரம்பலூர் தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் ஐஜேகே நிறுவன தலைவர் பாரிவேந்தர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேனூர், கண்ணப்பாடி, டி களத்தூர், செட்டிக்குளம் உள்ளிட்ட இடங்களில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது செய்த பணிகள் குறித்து புத்தகம் வழங்கியுள்ளதாக கூறினார். குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் எத்தனை முறை போய் பார்த்தேன், மற்ற ஏனைய அமைச்சர்களை எத்தனை முறை பார்த்தேன், எந்த காரியத்துக்காக எந்த நிதிக்காக போய் என்பதெல்லாம் இந்த மாதிரி புத்தகம் போட்டு கொடுத்திருக்க அந்த புத்தகம் கிடைச்சிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களோட படிக்கலாம். தன்னை எம்பியாக தேர்ந்தெடுத்தால் 1500 குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என்றார். மண்ணின் மைந்தராக விளங்கக்கூடிய சிறந்த கல்வியாளர் தான் மத்திய பாஜகவின் ஜிஎஸ்டியால் கோவையில் சிறு குறு தொழில் நிறுவனத்தினர் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கோவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சிங்காநல்லூர் அருகே உள்ள நஞ்சுண்டாபுரம், பாரதி நகர், சாரமேடு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் 3 ஆண்டுகளில் திமுக அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை எடுத்துக் கூறி ஆதரவு திரட்டினார். கோவையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வெளியூரைச் சேர்ந்தவர் என கூறிய கணபதி ராஜ்குமார், தேர்தலுக்கு பின் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துவிடும் என்பதால் இரு கட்சிகளின் வேட்பாளர்களையும் புறக்கணிக்க வேண்டும் என வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். மத்தியில் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பாஜக எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நமது கோவை மாவட்டத்தின் பொருளாதாரமே சிறு குறு தொழிற்சாலைகளுடன் நன்றாக வளமாக இருந்தது. 2014க்கு முன்பு எப்பேற்பட்ட கோவையாக இருந்தது, வளமையான கோவை. இன்றைக்கு அந்த ஜிஎஸ்டி என்ற வரி வந்ததற்கு பிறகு தொழிற்சாலைகள் நலிவடைந்து விட்டது, பணப்புழக்கம் குறைந்து விட்டது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தீவிர சோதனை மேற்கொள்ளும் தேர்தல் பறக்கும் படையினர் கனிமொழி எம்பி சென்ற காரிலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்ற ஹெலிகாப்டரிலும் சோதனை செய்தனர். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழியின் காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். திருச்செந்தூருக்கு தேர்தல் பரப்புரைக்காக அவர் சென்றபோது ஆறுமுகநேரி பகுதியில் சோதனை நடத்தினர். வாகனத்தில் பணமோ பொருட்களோ இல்லாத நிலையில் சோதனைக்கு பின்னர் அவர் புறப்பட்டுச் சென்றார். காரைக்காலில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பயணம் செய்த ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வாக்கு சேகரிப்பதற்காக அவர் காரைக்கால் வருகை தந்திருந்தார். அப்போது அவரது ஹெலிகாப்டரை சூழ்ந்த அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அதேபோல ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வாக்கு சேகரிக்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சென்ற ஹெலிகாப்டரிலும் சோதனை நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாக ஹெலிகாப்டர் தளத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தேர்தல் அன்று விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். ராமாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் தேர்தலில் வாக்களிப்பதை உறுதி செய்யும் விழிப்புணர்வு பாடல் வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சென்னை மாவட்ட தேர்தல் சிறப்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பாடலை வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் தேர்தல் நாளன்று நிறுவனங்கள் விடுமுறை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அந்த மாதிரி 3 ஆங்கிள் நீங்க சொல்ற ஆங்கிள் டெர்மினண்டா தவறு செயல் மேல நடவடிக்கை எடுக்கப்படும். நான் திட்டவட்டமா சொல்றேங்க, அதை கண்காணிக்கப்படும். அது மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டரும் மற்றவர்களுக்கு நம்ம சொல்றோம், வீட்டுல யாராவது பணியாளர் இருந்தா அன்னைக்கு வாக்களிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். கோவையில் உள்ள கடை ஒன்றில் ராகுல் காந்தி இனிப்பு வாங்கிய நிலையில் இது எதிர்பாராத நிகழ்வு என கடையின் பணியாளர்கள் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கோவைக்கு தேர்தல் பரப்புரைக்காக வந்த ராகுல் காந்தி சிங்காநல்லூரில் உள்ள கடை ஒன்றில் இனிப்புகளை வாங்கிச் சென்றார். பணியாளர்களோடு உரையாடிய அவர் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். இச்சம்பவம் கவனம் பெற்றுள்ள நிலையில் இதுகுறித்து மகிழ்ச்சி தெரிவித்த கடை ஊழியர்கள் ராகுல் காந்தி சாதாரண வாடிக்கையாளர் போலவே பழகியதாக தெரிவித்தனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கலாம், நாங்கள் டிவியில தான் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி வந்து பார்க்கறது டிவியில பார்த்துருக்கோம். நேரடியாக பார்க்கறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. நாங்கள் இனிமே அதில் வந்து மீண்டும் வரலன்னு சொல்லலாம். எல்லா வெரைட்டியும் போட்டு 1 கிலோ கொடுத்தோம். அது யாருக்கும் கேட்டால் ஒரு பிரதர்க்குன்னாரு, எங்களுக்கு தெரியல. அப்புறம் மறுபடியும் ஃபோட்டோ பார்த்தா தெரியுது, அது சிஎம் கொடுத்துருக்காரு. கொண்டு கொடுத்து நம்ம மகிழ்ச்சியாக இருந்தது எங்களுக்கு. இனிமே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த வாய்ப்பை வாழ்க்கையில் எப்பவுமே மறக்க முடியாது. ராகுல் காந்தி சாருக்கு ரொம்ப நன்றி. ராகுல் காந்தியின் வருகை தந்த இன்ப அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளவில்லை என்றும் பணியாளர்கள் தெரிவித்தனர். பாஜக நிர்வாகி பிபிஜி சங்கர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி காவல் நிலையத்தில் விசாரணையின் போது உயிரிழந்தார்.
கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பூந்தமல்லி அருகே நசரத்பேட்டையில் பாஜக நிர்வாகி பிபிஜி சங்கர் நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்டார். இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த கச்சிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலரான சாந்தகுமார் கைது செய்யப்பட்டு கடந்த வாரம் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் மற்றொரு வழக்கில் சாந்தகுமாரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணைக்காக செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். காவல் நிலையத்தில் இருந்த அவர் திடீரென உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடலை உடற்கூராய்வுக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது அவரது மனைவி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட நபர் மர்மமான முறையில் உயிரிழந்தது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என சாந்தகுமாரின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வீடு வாசல் ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு தவிச்சு நடுத்தரில் நின்றுட்டு இருக்கோம். இந்த ஒரு தீப்பொறியினால வாழ்வே போயிடுச்சு, வாழ்வாதாரமே போயிடுச்சு. நாகப்பட்டினத்தில் பாஜகவினர் வெடித்த பட்டாசு தீப்பொறியால் வீட்டை இழந்த பெண்ணின் வேதனை குரல்தான் இது. நாகை பாஜக வேட்பாளர் SGM ரமேஷை வரவேற்பதற்காக கடந்த வியாழக்கிழமை அக்கட்சி நிர்வாகிகள் தடை செய்யப்பட்ட சரவெடியை வெடித்தனர். நாகை கோட்டாட்சியர் அலுவலகம் அருகே வெடித்தபோது அதில் இருந்து பறந்த தீப்பொறி அருகில் இருந்த பக்கிரிசாமி என்பவரது கூரை வீட்டின் மீது விழுந்து தீப்பிடித்தது. அந்த வீடு முழுவதும் தீக்கிரையான நிலையில் அருகில் இருந்த சுப்பிரமணியன் என்பவரது வீடும் பாதிக்கப்பட்டது. 2 வீடுகளிலும் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீக்கிரையான நிலையில் அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு வழியின்றி நிற்பதாக அந்த குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். யாரும் பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தரண்டி பாஜகக்காரங்க வந்து சொல்லிட்டு தான் போனாங்க, செய்கிறேன்னு சொன்னாங்க. இன்ன வரல எதுவும் எங்களுக்கு எதுவும் வரல சொன்னாங்க. இப்படி தான் குடிசையெல்லாம் எல்லாம் கலந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இதில் பக்கத்து வீட்டிலேருந்து எங்களுக்கு சாப்பாடு வருது, காப்பி போட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். குறை குடிசையிலேருந்து வாங்குற மாதிரி இருக்குது எங்களுக்கு. பாதிக்கப்பட்ட தங்களுக்கு அரசு சார்பிலாவது விரைந்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விரக்தியின் உச்சத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பிறகு டிடிவி தினகரன் வசம் அதிமுக செல்லும் என அண்ணாமலை தெரிவித்த கருத்திற்கு அவர் எவ்வாறு பதிலளித்துள்ளார்? அவருடைய கருத்தை யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க. அது அவருடைய விரக்தியுடைய உச்சம் தான் காட்டுது. ஏன்னா அவங்களால வந்து பார்ட்டி டெவலப் பண்ண முடியல. இவரை மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஸ்டண்ட்டு, ஒரு ஹைப்பு, ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணதா கட்சி இது. இதேபோன்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா தங்களது கூட்டணியில் இருந்தபோதே அதிமுகவை பிளவுபடுத்த நினைத்தவர் அண்ணாமலை என கூறினார். அவர் பல முறை வந்து எப்படியாவது அதிமுகக்குள்ள ஒரு ஸ்பிளிட்டை கொண்டு வந்துடணும்னு பல முயற்சிகள் எடுத்தார். ஒரு கட்சிக்கு யார் தலைமை இருக்கு? இப்போ நாங்கள் சொல்லலாமா, இந்த தேர்தலுக்கு அப்புறமா அண்ணாமலையே அந்த தலைமை பதவியில் இருக்க மாட்டார், வேற யாரோ வந்துருவார்னு சொல்லலாமா? அது எங்க வேலை இல்லை. அதிமுக தலைவர்கள் மற்றும் கொள்கைகளை விமர்சித்து வந்த அண்ணாமலை தனது கட்சியை வளர்க்க பாடுபடாமல் மற்ற கட்சிகள் குறித்து பேசி வருவதாகவும் கோகுல இந்திரா தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் வீட்டில் கடந்த செவ்வாயன்று நடத்தப்பட்ட சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் டெல்லியில் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 3 பேரை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த செவ்வாயன்று மயிலாப்பூர் சாந்தோம் பகுதியில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீடு மற்றும் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதேபோன்று இயக்குநர் அமீரின் வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனை நடைபெற்றது. இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி ஜாஃபர் சாதிக் உள்ளிட்டோரின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சொத்துக்கள் பற்றிய விவரங்களையும் பறிமுதல் செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 3 யானைகள் கிராம பகுதிகளில் வலம் வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம், பாலக்கோடு, ஒகேனக்கல் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் நூற்றுக்கணக்கான யானைகள் வாழ்ந்து வரும் நிலையில் கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் காட்டுக்குள் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கல் வனப்பகுதியில் இருந்து 2 குட்டிகளுடன் வெளியேறிய பெண் யானை பி அக்ரஹாரம், ராஜகொல்லி, சோம்பட்டி வழியாக வலம் வந்த நிலையில் தற்போது மல்லாபுரம் ஏரி பகுதியில் தஞ்சமடைந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் யானைகளை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மேலும் யானைகளை காட்டுக்குள் விரட்ட நடவடிக்கை எடுத்து வருவதால் பொதுமக்கள் மல்லாபுரம் ஏரி பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலும் ஒரு கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பை அறிவித்துள்ளனர். வாக்களிங்க வாக்களிங்க வாக்களிக்கிறது மட்டும் இன்னைக்கு வந்து உரிமை கேக்குறீங்களே, அப்ப எங்க ஊரை எங்க கிராமத்தை கேட்கறதுக்கு அதுக்கு வந்து உரிமை யாருக்கும் இல்லையா?
பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தலை புறக்கணிப்பதாக கூறும் நாகப்பட்டு கிராம மக்களின் கருத்துதான் இது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் 20 கிராம பகுதிகளை உள்ளடக்கி பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. ஆனால் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்படும் கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 600 நாட்களுக்கு மேல் போராட்டம் நடத்தி வரும் ஏகனாபுரம் கிராம மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்த நிலையில் நாகப்பட்டு கிராம மக்களும் தேர்தல் புறக்கணிப்பை அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்வளவு நாள் 2 வருஷமா போராடி கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தை எந்த அதிகாரியாலையும் வந்து கேட்டதும் கிடையாது. இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் தெரிவித்தது கிடையாது. அதனால நாங்க என்ன பண்ண முடியும்? பொதுமக்களின் போராட்டத்தை அடுத்து நாகப்பட்டு கிராமத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்திக்கு இந்தியா கூட்டணி இனிப்பான வெற்றியை வழங்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியுடன் இணைந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரே மேடையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக பொதுக்கூட்டத்துக்கு செல்லும் வழியில் காரை நிறுத்திய ராகுல் காந்தி கோவையில் உள்ள ஒரு இனிப்பு கடையில் ஸ்டாலினுக்காக இனிப்புகளை வாங்கினார். பின்னர் பொதுக்கூட்ட மேடையில் ஸ்டாலினை சந்தித்து அந்த இனிப்பையும் வழங்கி மகிழ்ந்தார். காங்கிரஸ் கட்சியின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்த இந்த வீடியோவை பகிர்ந்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாடி என குறிப்பிட்டதோடு ராகுல் காந்தி தனக்கு இனிப்பு வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் வரும் மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்திக்கு இனிப்பான வெற்றியை இந்தியா கூட்டணி வழங்கும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். செண்டை மேளங்கள் முழங்க இந்த சிறுவர்கள் இப்படி சிலம்பம் சுற்றி விளையாடுவது கோவில்பட்டி கோவில் திருவிழாவில்தான். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லி அம்மன் உடனுரை ஸ்ரீ பூவநாத சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சுவாமி அம்பாளின் திருவீதி உலா நடைபெற்ற நிலையில் 9ஆம் நாளில் திருவிழா நடைபெற்றது. சுவாமி மற்றும் அம்பாள் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் மேல தாளங்கள் முழங்க பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி மற்றும் அம்பாளை தரிசித்தனர். இதையடுத்து ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தவாரையும் திங்கட்கிழமை தெப்பத் திருவிழாவும் நடைபெறவுள்ளது. சென்னையில் தொடர்ந்து உயர்ந்து வரும் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்ததால் சென்னையிலும் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது. குறிப்பாக கடந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து கடந்த 1.5 மாதங்களில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 7000 ரூபாய்க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் முகூர்த்த நாட்கள் அடுத்தடுத்து வருவதால் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை வைத்திருப்பவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 25 ரூபாய் குறைந்து 6780 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 54240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 89 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 89,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வேலூர் தொகுதி திமுக வேட்பாளருக்கு வரவேற்பு அளிப்பதற்கு போடப்பட்ட மாலையில் இருந்த ஆப்பிள்களை அங்கிருந்தவர்கள் போட்டி போட்டு எடுத்துச் சென்ற காட்சிகள்தான் இது. வேலூர் மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் மீண்டும் போட்டியிடுகிறார். குணவட்டம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற கதிர் ஆனந்திற்கு திமுக சார்பில் ராட்சத ஆப்பிள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரவேற்பு அளிக்கப்பட்ட இடத்தில் இருந்து கதிரானந்த் புறப்படும் முன்பே மாலையில் இருந்த ஆப்பிள்களை அங்கிருந்தவர்கள் முண்டியடித்து பிடுங்கினர். இதையடுத்து உடனடியாக கிரேன் மூலம் அந்த மாலை மீண்டும் உயரத்திற்கு தூக்கப்பட்டதால் அங்கிருந்தவர்கள் விலகிச் சென்றனர்.
திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் அரசு ஊழியர்கள் தபால் வாக்கு செலுத்த முடியாதது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சிலர் 2 முறை மனு அளித்தும் தபால் வாக்கு செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. ஏப்ரல் 18ஆம் தேதி தபால் வாக்கு செலுத்த கூறுவதால் வாக்குச்சாவடி பணிகளுக்கு எப்படி செல்ல முடியும் என அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த தபால் ஓட்டை நிறுத்துகிறார்கள், சிலர் திட்டமிட்டு சில ஊழியர்கள் நிறுத்துகிறார் என்று சொன்னால் வேறு சூழ்ச்சிக்கு ஆட்சிப்படுகிறார்கள் என்ற ஐயம் ஏற்படுகிறது. இதனிடையே புதுக்கோட்டை மாவட்டம் அரசம்பட்டியில் வாக்களிக்கும் படிவம் வழங்கவில்லை என கூறி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மறியலில் ஈடுபட்டனர். வழங்க வேண்டும், வழங்க வேண்டும், வழங்க வேண்டும், வழங்க வேண்டும், எங்கள் ஓட்டை வழங்க வேண்டும், எங்கள் ஓட்டை வழங்க வேண்டும். 1200 பேர் வாக்களிக்க வேண்டிய நிலையில் 10 பேராக அனுமதித்தால் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என போராடினர். பின்னர் அனைவருக்கும் படிவம் வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததால் போராட்டத்தை கைவிட்டனர். தென் தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோடை காலம் தொடங்கி பல மாவட்டங்களில் வெயில் வெளுத்து வாங்கி வரும் நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்து வருகிறது. அந்த வகையில் தென் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 15ஆம் தேதி வரை தென் தமிழகம், வட தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், டெல்டா மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வாக்குரிமை மறுக்கப்பட்டதை கேட்டபோது தாக்கப்பட்டதாக புகார் தெரிவித்தவர்கள்தான் இவர்கள். பழனியில் 23வது வார்டு பகுதியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திண்டுக்கல் நகர்மன்ற தலைவியாக உள்ள உமா மகேஸ்வரியிடம் கேட்க சென்றுள்ளனர். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி மற்றும் அவரின் மகள் ஆகியோர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நகர்மன்ற தலைவி மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்ம கேட்க போனதுக்கு அவங்க வந்து ப்ராப்பரா பதில் சொல்லியிருக்கணும். ஒரு கவுன்சிலரா இருந்துட்டு மேயரா இருந்துட்டு அவங்க இந்த அளவு இப்படிலாம் ஒரு மக்கள்கிட்ட நடந்துக்குவாங்கன்னு யாருமே நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க. அப்புறம் அண்ணன் வயசுக்கு மூத்தவர், அவர்கிட்ட நாங்கெல்லாம் எப்படி எல்லாரும் எப்படி பேசுறோம், ஏ இப்படி பேசுது அந்த பொம்பளை. பெயர் விடுபட்டவர்களில் பெரும்பாலானோர் திமுகவை சேர்ந்தவர்கள் எனும் நிலையில் திமுக நகர்மன்ற தலைவிக்கு எதிராகவே போராட்டம் நடந்துள்ளது.